திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 10ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 22 வயது இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கிய சம்பவம் விடியா திமுக அரசு நீதி போதனை கல்வியை பள்ளி கல்லூரிகளில் கற்பிக்க தவறி உள்ளதை வெளிக்காட்டியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக பள்ளி சிறுமிகள் மீதான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் திராவிட மாடல் திமுக வெற்று விளம்பரங்களில் மட்டுமே ஆட்சி நடத்தி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த உறவினர் உட்பட 4 பேர் போக்சோவில் சிக்கினர். பத்மாநகர் பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது அவரது உறவினர் சுரேந்தர், திவாகர், முனுசாமி, சக்கரவர்த்தி ஆகியோர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளனர். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் 4 பேரும் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டனர். வெற்று விளம்பரங்களில் மட்டுமே ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள், பெண்கள் வாழவே தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லையில் 8ஆம் வகுப்பு பயிலும் சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். தச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் காமராஜ் என்பவர் பள்ளி மாணவ மாணவிகளை சவாரிக்கு அழைத்துச் செல்வது வழக்கம். அதன்படி பள்ளி முடிந்து ஆட்டோவில் வந்த சிறுமி ஆட்டோவில் இருந்து இறங்கி வீட்டுக்கு செல்ல முயன்றபோது அவருக்கு ராஜ்குமார் பாலியல் ரீதியில் தொல்லையளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமி அளித்த புகாரின் பேரில் அவர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் வாழவே தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை எண்ணூரில் மாநகர பேருந்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. எண்ணூரில் பள்ளி முடிந்து மாநகர பேருந்தில் சென்ற மாணவிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதை கண்ட பொதுமக்கள் அந்த இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பள்ளி உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பது பெற்றோர்களை வேதனையில் ஆழ்த்தி உள்ளது.